பட்டியலை நோக்கி எழுதி வாசிப்பவர் சாய் இமான். மரவான்பட்டி கிராமம் தங்கக்கூரை ஊரில் இரவில் நல்ல மழை. தெருவெல்லாம் மழைநீர் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தது. வானத்தில் மேகங்கள் ஒன்று கூடி இரு கையும் தட்டி இடி வருவித்துக் கொண்டிருந்தது. ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகை சத்தம் மின்னல் பளிச்சிட வெம்பி கதறிக் கொண்டிருந்தது. வீணாய் போன யாரோ பிள்ளையை பெற்று குப்பையில போட்டிருக்காங்க என கத்திக்கொண்டே குழந்தையை அள்ளி அணைத்து கொண்டார் பெரியவர் தயாளன். ஐயோ பாவம், பச்சை குழந்தைய போய் குப்பையில போட்டிருக்காங்களே என கண்மூடித்தனமாய் திட்டிக் கொண்டே குழந்தையை கையில் ஏந்தியபடி கொண்டு சென்றார். அவருக்கு மனதும் தான் தயாளம். வீட்டிற்குள் நுழைய சென்றதும் இவரே தண்டசோறு, இவருக்கு இன்னொரு தண்டசோறு என முணங்கியபடி சென்றான் பெரியவரின் மூத்த மகன். இளமையின் இரத்த சூடு பெரியவர்களை மதிக்க வாய் மறந்து போனதோ என்னவோ. நாட்கள் செல்ல முதியவர் இயற்கை பணியை முடித்தார். முதியவர் இறக்கும் முன் அந்த குழந்தைக்கு செல்வம் என பெயரிட்டிருந்தார். அவருக்கு பின் 5 வயது செல்வத்தை வீட்டை விட்டே துரத்தி விட்டனர். பணம் செல்வம் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் சிறுவன் செல்வத்தை ஆதரிக்க யாரும் இல்லை. பொக்கிஷ கடையை நோக்கி சென்றான் செல்வம். பொக்கிஷ கடையா என்றால் ஆம், கந்தசாமிக்கு அந்த டீ கடை தான் பொக்கிஷம். பரிதாபமாக நின்ற செல்வத்தை பார்த்ததும் சரி சரி அழாத, என் கடையில வேலை செய்யறியா என்றார். வேலை என்றால் என்னவென்று தெரியாத செல்வம் என தலையசைத்தான். குழந்தை என்றும் பாராமல் ஒவ்வொரு நாளும் நிறைய வேலை. அடிக்கவும் கொடுமைப்படுத்தவும் செய்தார் கந்தசாமி. ஆதரவில்லாத குழந்தையால் என்ன செய்ய முடியும்? காலை முதல் இரவு வரை ஓயாத வேலை. இடையில் சில நேரம் சுடு தண்ணீரை மேலேயே ஊற்றி விடுவான். துடிதுடித்து போவான் செல்வம். இப்படியே 2 வருடம் கடந்தது. இன்றும் காலை முதல் ஓயாத வேலை முடித்து இரவில் தூங்க சென்றான். காலை விடுவதற்கு முன்பே, டேய் போதும் தூங்கினது, போய் வேலையை பாரு என எட்டி உதைத்து எழுப்பினான் கந்தசாமி. தூக்க கண்களுடன் வேலையை செய்ய தொடங்கினான். காலை விடிந்ததும் டீ அருந்த செல்வந்தர் ஏழுமலை கடைக்கு வந்தார். டீயை குடிச்சிட்டு காசை நீட்டினார். என்ன மசமசன்னு நிக்கிற, போய் காசை வாங்குன்னு செல்வத்தை விரட்டினார் கந்தசாமி. ஓடி வந்து காசை வாங்கினார். செல்வத்தை பார்த்ததும் மிகவும் பிடித்து போனது அந்த செல்வந்தருக்கு. இந்த பையனை கூட்டிட்டு போகலாமா, எனக்கும் குழந்தை இல்லை என்றார். என்ன இந்த மூஞ்சியா என கூறி கொஞ்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வத்தை கடையிலிருந்து விடுதலை செய்தார். செல்வத்திற்கு இனம் புரியாத சந்தோஷம். அவருடன் காரில் ஏறிக்கொண்டான். செல்வம் நன்றாக படித்து எல்லாவற்றிலும் முதலாவது வந்தான். நாட்கள் உருள அவன் பெரிய கம்பெனிக்கு முதலாளி ஆனான். நிறைய பணம், சந்தோஷம் என வாழ்ந்து கொண்டிருந்தான். குளிர்சாதன வசதி கொண்ட காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தான். திடீரென யாரோ அவன் மீது சுடு தண்ணீரை ஊற்ற ஓ என கதறி அலறி தூக்கத்திலிருந்து எழுந்தான். டேய் போட, போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு என்றார் கந்தசாமி. எல்லாமே கனவா என ஒரு நிமிடம் அதிர்ந்தே போனான். என்ன வேலை நடக்கட்டும் சீக்கிரம் என கந்தசாமி அதட்ட வேக வேகமாக எல்லா வேலையும் செய்து முடித்தான். காலை விடிந்ததும் யாரோ ஒருவர் தொலைவில் இருந்து கடையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்ததும் செல்வம் கனவில் பார்த்த அதே செல்வந்தர். அவரை பார்த்ததும் ஓடி போய் அவரின் காலை கெட்டியாக கட்டி பிடித்து கொண்டு ஐயா ஐயா என கதறி அழத் தொடங்கினான். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தன் விடியலை நோக்கி காத்திருக்கும் ஒரு குழந்தையின் கதறல் சத்தம் கேட்டது இந்த மனிதாபிமானம் இல்லாத சமுதாயத்தில்.